மாணவர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். பொது வீடியோவும் போட்டு பிரீமியம் வீடியோவும் போட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆயிடுச்சு. அடுத்தடுத்து சில வேலைப்பளு சில பிரச்சனைகள் எல்லாம் சற்று ஓய்ந்திருப்பதை போல தோன்றி இருக்கின்ற காரணத்தினால அடுத்தடுத்து ஒரு வீடியோக்கள், வாரத்திற்கு 2-3 வீடியோக்கள், மெம்பர்ஷிப் வீடியோக்கள் கூட போடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். சரி, இப்போது ஒரு முக்கியமான சப்ஜெக்டை பார்க்கலாம். ஜோதிடத்தில் சம்பவம் எப்போ நடக்குது, எப்படி நடக்கும், எப்படி அப்படிங்கிறது தான் பெரிய விஷயம். ஒரு கால்குலேஷன். ஜோதிடத்தை அறிந்து கொள்ள விரும்புகின்ற மாணவர்களாக இருக்கட்டும், ஏற்கனவே ஜோதிடர்களாக இருக்கட்டும், அதில் தான் ஒரு துல்லிய பலன் சொல்லும்போது தான் பெரிய அளவில் உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வரக்கூடிய அமைப்பு, உங்களுக்கே உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வரக்கூடிய அமைப்பு. இப்போ இதில் தலைப்பு என்ன கொடுத்துருக்குறேன்னா, இன்பமும் துன்பமும் எப்போது வரும்னு கொடுத்துருக்குறேன்னு நினைக்கிறேன். அதுதான் இந்த வீடியோவோட தலைப்பு. இன்பம், ஒரு மனுஷனுக்கு சந்தோஷம் எப்போ வரும், ஒரு மனுஷனுக்கு கஷ்டம் எப்போ வரும். இந்த சந்தோஷத்தையும் கஷ்டத்தையும் நம்ம பகுத்தாய்ந்து பிரித்து பார்ப்பது தசாபக்திகளின் அடிப்படையில். ஒரு மனுஷனை தீர்மானிக்கிறதே ஜாதகம், அதோடு அதோடு இணைந்த தசாபக்தி அமைப்புகள். தசாபக்தி அமைப்புகளே சம்பவங்களை தீர்மானிக்கிறேன்னு சொல்லுவேன். சில வார்த்தைகளை நறுக்கு திரித்தாற் போல சொல்லக்கூடிய ஜோதிடம் தான். உங்கள் ஆசானை பற்றி உங்களுக்கே தெரியும். சமீப காலமாக எல்லாருனாலையும் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணக்கூடிய இந்த வார்த்தை, தெர் இஸ் நோ சஜெக்ஷன் இன் அஸ்ட்ராலஜி, ஒன்லி ப்ரெடிக்ஷன். உண்மையிலேயே ஜோதிடம் வருந்தத்தக்க அளவு சில பேருக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ஆள் சுய தம்பட்டம் அடிக்கிறாரு, தன்னுடைய தற்பெருமையவே பேசிக்கிறாரு. உண்மையிலே என்னை போய் தற்பெருமை பேசி நான் சுய தம்பட்டம் அடிக்கிற ஸ்டேஜெல்லாம் தாண்டிட்டேன். சில விஷயங்களை வேறு வழியின்றி நான் அழுத்தி சொல்லுகிறேன் என்றால், ஜோதிடம் காலம் காலமாக திசை மாறி போயிருக்கு. நட்சத்திரத்தில் இருக்குது, அஷ்டவர்க்கத்தில் இருக்குது, அதில் இருக்குது, இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இப்போ தான் மெதுவாக மாறி வரீங்க. நான் சொன்ன மாதிரி 10 பொருத்தம் அப்படிங்கிறத ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பேசும்போது தமிழ்நாடு ஜோதிட உலகமே பொங்கி எழுந்தது. அதில் வேறு இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்த ஒரு லைவில் வேறு ஒரு ஜோசியர் கேட்டார், 10 பொருத்தம்லாம் பார்க்குறதா இருந்தால் 10 பொருத்தமே பொய்யினீங்கன்னா ஜோசியர் எப்படி தான் பிழைக்கிறதுன்னார். நான் சொன்னேன், ஜோசியர் பிழைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. முதல்ல ஜோசியம் பிழைச்சா தான் அப்புறம் ஜோசியர் அதை வச்சு பிழைக்க முடியும். 10 பொருத்தத்திற்கு ஜோசியரே தேவையில்லாதவது ஏன் அதை கட்டிக்கிட்டு அழுகிறீங்க? அது ஒரு முட்டாள்தனம் தானே, குப்பை தானே என்ன. இப்போது அந்த 5 வருஷம் இருந்த எதிர்ப்புகள்லாம் அப்படியே மங்கி வருது. அதே மாதிரி கேபி சிஸ்டம் என்கின்ற இந்த சார ஜோதிடம், உயர்கணித சார ஜோதிடம் ஜோதிடத்தை தவறாக வழிநடத்துகிறது. சாஃப்ட்வேர் விற்கிறதுக்காக மட்டுமே அதை பிடிச்சிக்கிட்டு அப்படியே தொங்குறாங்க. அதில் சொல்லிக்கிறது தான் துல்லியமான பலன்கள் இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஏகப்பட்ட வீடியோக்கள் நானே போடுறேன், உதாரண ஜாதகங்கள் போடுறேன். இத்தனை ஆயிரம் மாணவர்கள் இப்போது ஆன்லைன் வகுப்புகளில் நேரடியாக என்கிட்ட பாடம் படிக்கிறீங்க. உங்களுக்கு தெரியணுன்றதுக்காகத்தான் சில விஷயங்களை வெளிப்படையாக சொல்லும்போது அது சுய தம்பட்டம், கர்வமாக தெரிகிறது, தற்பெருமையாக தெரிகிறதே தவிர, சொல்லிக் கொடுக்கும்போது வரக்கூடிய ஒரு இயல்பான நிகழ்வுகள் தானே தவிர, தம்பட்டம் அடிச்சுக்கிற தற்பெருமை அடிக்கிற அமைப்புகளெல்லாம் இப்போ தாண்டிட்டேன் எப்போன்றது தான் உண்மை. சரி, இப்போது ஒரு பையனுடைய ஜாதகத்தையும் ஒரு இளைஞனுடைய ஜாதகத்தையும் போட போகிறேன். ஒன்று ஃப்யூச்சர் பிளான், ஃப்யூச்சரில் அது எப்படி நடக்கும்னு தெரியாது. ஒன்று பாஸ்ட். ஒருவருக்கு இன்பமும் துன்பமும் எப்போது வரும்? அவயோக யோக தசாபக்தி அமைப்புகளில் வரும். அவயோக தசையாக இருந்தாலும் சுபத்துவமாக இருக்கும் பொழுது அந்த தசை கஷ்டங்களை கொடுக்காமல் இயல்பாகவே கடந்து போகக்கூடிய அமைப்புகளில் வைக்கும். அதே நேரத்தில் யோகராக இருந்தாலும் பாவத்துவமாக இருந்தால் அவர் கடுமையான துன்ப அமைப்புகளை கொடுப்பார். சிலருக்கு பார்த்தீங்கன்னா 5 வருஷம் நல்லா இருப்பாங்க, டக்குன்னு 5 வருஷம் அவங்க ஆள் இருக்கிற இடமே தெரியாது, பயங்கர கஷ்டப்படுவாங்க. திருப்பியும் ஒரு 5 வருஷம் அப்படியே ரொம்ப நல்லா இருப்பாங்க, திருப்பியும் 5 வருஷம் டவுன் ஆவாங்க. 10 வருஷம் நல்லா இருப்பாங்க, டவுன் ஆவாங்க. இதெல்லாம் அவங்களுக்கே புரியாத ஒன்றாக இருக்கும். அந்த நட்சத்திர காலில் இது இருக்குது, இந்த நட்சத்திர கையில் இது இருக்குன்னு இந்த நட்சத்திர காலில் எல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. சாரம் பார்த்தவர் சோரம் போவார் அப்படின்னு ஜோதிட பழமொழியை திருப்பி சொல்லியிருக்கிறேன் நான். சாரம் பார்க்காதவர் சோரம் போவார்ன்றதெல்லாம் தயவுசெய்து இந்த காதலே வச்சுக்காதீங்க. நட்சத்திரங்கள் எந்த பலனையும் உருவாக்குவதே இல்லை. போன ஆன்லைன் வகுப்புள்ள சொல்லி கொடுத்தேன் பாருங்க, லக்கண முனை, லக்கண பாவக முனை, இதில் ஒன்றுமே இல்லை. மேஷ லக்கணம் 8 டிகிரியில் போன ஆன்லைன் வகுப்போட வீடியோ, அந்த ட்ரெய்லர் வீடியோவில் கொஞ்சம் பார்த்துருப்பீங்க. அது 2 மணி நேரம் வகுப்பு. அதில் ஒரு 30 நிமிஷம் 40 நிமிஷம் ட்ரெய்லராக போட்டிருப்பாங்க. ஒரு பாவகம் நிற்கின்ற முனையில் அது ஒரு யூனிக், அதில் ஒரு தனித்துவம் இருக்கிறது, அதில் தான் எல்லாம் அடங்கியிருக்கிறது என்பது என்னது, வடிகட்டின பொய். வடிகட்டின பொய்ன்னு கூட சொல்ல மாட்டேன், வடிகட்டின அறியாமை.
அந்த பாவக முனையில் இருக்கக்கூடிய, அதைத்தான் நட்சத்திரம்னு சொல்கிறோம், அந்த உப நட்சத்திரம் என்கின்ற அமைப்பில் அந்த பாவக முனையில் அந்த இடம் இருக்கிறதுனால, லக்னம் 8 டிகிரியில் ஆரம்பிக்கிறதுனால, ஒவ்வொரு பாகமும் 7 டிகிரியில் ஆரம்பிக்கிறதுனால, அதனுடைய உப நட்சத்திரங்கள் இருக்கிறதுனால ஒன்றுமே கிடையாது. ஆனால் அந்த லக்ன பாவக முனையோடு தொடர்பு கொள்ளக்கூடிய சுபத்துவ பாவத்துவ அமைப்புகள் ஒரு மனிதனை தீர்மானிக்கின்றன. இதைத்தான் போன ஆன்லைன் வகுப்பில் சொல்லிக் கொடுத்தேன். மாணவர்களுக்கு பெரிய வரவேற்பு, மாணவர்களுக்கு சரியாக புரிந்தது. நிறைய பேர் கமெண்ட் கொடுத்துருந்தீங்க பாருங்கள், ஐயா அந்த நட்சத்திரங்களை பற்றி இப்போ வேறு விதமான தெளிவுகள் வந்துருச்சு. மேஷ லக்னத்தில் 8 டிகிரியில் பிறக்கின்ற ஒருவன் இப்படி இருப்பான் என்பதை நீங்கள் உறுதிப்படுத்தவே முடியாது. அப்படிலாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. ஆனால் அந்த 8 டிகிரி முனையோடு ஒரே நேரத்தில் குரு சுக்கிரன் சந்திரன் தொடர்பு கொண்டால் எப்படி, ஒரே நேரத்தில் செவ்வாய் சனி தொடர்பு கொண்டால் எப்படி, மேஷத்தில் ராகு இருந்தால் எப்படி, மேஷத்தில் குரு இருந்தால் எப்படி, மேஷத்தில் ராகு இருந்து அவரை குரு இருந்தால் பார்ப்படி, சுபத்துவமானால் எப்படி, பாவத்துவமானால் எப்படி, சுபத்துவமும் பாவத்துவமும் கலப்பாக இருந்தால் எப்படி என்பதை தான் போன ஆன்லைன் வகுப்பில் சொல்லிக் கொடுத்தேன். அதாவது ஒரு இராணுவ தளபதி, ஒரு வீரன், ஒரு கோழை, அடுத்ததாக ஒரு ரவுடி. ஒரு ரவுடிக்கும் ஒரு தளபதிக்கும் 2 பேருக்குமே வித்தியாசம். ஒருத்தர் நேர்மையான அரசாங்கம் அனுமதித்த துப்பாக்கியை வைத்திருப்பார், ஒருவர் கள்ள துப்பாக்கியை வச்சிருப்பார். 2மே துப்பாக்கி தான். இதைத்தான் சுபத்துவ பாவத்துவம் தீர்மானிக்கிறது. போலீஸ் அதிகாரி லைசன்ஸ் வாங்கின துப்பாக்கியில் சுடுறார், ரவுடி கள்ள துப்பாக்கியில் சுடுறார். 2மே துப்பாக்கி தான். இதைத்தான் சுபத்துவம் பாவத்துவம் தீர்மானிக்கிறது. ஆக எந்த லக்கண முனையிலும், எந்த பாவக முனையிலும், எந்த உப நட்சத்திர அமைப்புகளிலும் ஜோதிடம் எந்த இடத்திலும் துல்லியமாகவே இல்லை. ஆனால் அது சுபத்துவ பாவத்துவ அடுக்குகளுக்கு கட்டுப்பட்டது. அது தசாபுக்தியின் அடிப்படையில் செயல்படுகிறது என்பதுதான் 100க்கு 100 உண்மைங்க. இதை சொல்லிக் கொடுக்கறதுல எனக்கு ஒன்றும் தப்பே இல்லைங்க. தெரிஞ்சிருச்சு சொல்லிக் கொடுக்குறேன். இந்த தெரிஞ்சதை சொல்லாமல் போனால் என்னமோ சொல்லுவாங்களே, என் கட்டை வேகாதுன்ற போது, இந்த மனித பிறவியாக ஒரு மனிதனாக இந்த பிறவியில் நான் பிறந்ததற்கு அர்த்தமே இல்லாமல் போய்விடும் என்பதற்காக தான் சில நேரங்களில் நேரடியாகவும் சில நேரங்களில் மறைமுகமாகவும் கொஞ்சம் கடுமையாகவே சில அமைப்புகளை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. அடுத்தவங்களை தப்பு சொல்கிறதுல எனக்கு இல்லை. என்னை சில நேரங்களில் இப்படி சீண்டும் பொழுது எழுந்த சில விஷயங்கள் தானே தவிர அது இப்போது உண்மையை சொல்லக்கூடியதாக மாறி வருகிறது என்பது தான் உண்மை. இப்போது அவயோக தசை நடந்தாலும் அந்த அவயோக தசைகளில் ஒருத்தர் எப்படி யோகமாக இருப்பார் அப்படின்றதுக்கான ஒரு முதல் ஜாதகமும், ஒருவர் 5 வருடங்களுக்கு 10 வருடங்களுக்கு ஒரு முறை எப்படி மாறி மாறி கஷ்டப்படுகிறார் என்பதற்கு உதாரணமாக 2வது ஜாதகத்தையும் போடுறேன். முதல்ல ஒரு பையனுடைய ஜாதகம் போடுறேன். 16 வயசு பையன், 4/12/2010 9:38 இரவு சேலத்தில் பிறந்தவர். திரையில் ஜாதகம் வந்துருச்சு. கடக லக்னம், 3இல் சனி, 4இல் சுக்கிரன், 5இல் சூரியன் சந்திரன், 6இல் செவ்வாய் ராகு புதன், 8இல் குரு, 12இல் கேது. பிறக்கும்போது 16 வருஷம் சனி தசை, 8 மாதம், 16 வருஷம் 8 மாதம் 27 நாட்கள் மீதம் இருக்கின்ற நிலைமையில் இப்போ இந்த பையனுக்கு சனி தசை முடிய போது இன்னொரு 1 வருஷத்தில். சனி தசையில் குருபக்தி 18/2/2025 இருந்து 1/9/2027 வரைக்கும் 17 வயசுலேருந்து அவருக்கு புதன் தசை ஆரம்பிக்க போகுது. சரி, திரையில் இந்த ஜாதகத்தை நல்லா பாருங்கள். எந்த இடத்துலையும் நட்சத்திரங்களை கொண்டு வராதிங்க. அந்த பாவகம் இந்த பாவகம் உப இதெல்லாம் வேலை செய்யாது. ஒரு பொதுவான ஒரு அமைப்பு. அதே நேரத்தில் 100% துல்லியம் இன்னும் சிறிது காலத்திற்கு ஜோதிடத்தில் சாத்தியமே இல்லை. இந்த வார்த்தையை கூட நான் கவனமாக சொல்கிறேன். என்றேனும் ஒரு நாள் என்னுடைய மாணவர்களால் அது சாத்தியப்படலாம். என்னுடைய மாணவரின் மாணவரால் தாத்தா கண்டுபிடிக்க முடியாததை பேரன் கண்டுபிடிக்கிறான், பேரனுக்கு பேரன் கண்டுபிடிக்கிறான்னு சொல்கிற மாதிரி தான் பிரபஞ்ச ரகசியம் போல இருக்கக்கூடிய இந்த ஜோதிடத்தை என்றேனும் ஒரு நாள் இந்த மனித சமூகம், இன்றைக்கல்ல ஒரு 1000 ஆண்டுகள் கூட 100% அல்லது 99% துல்லியத்துக்குள்ளே போகும். இப்போது 80% துல்லிய அமைப்புகளில் இதை நம்முடைய சுபத்துவ பாபத்துவ அடுக்குகளில் நிச்சயமாக சொல்ல முடியும். சரி, ஜாதகத்தை பாருங்கள். லக்னாதிபதி நீச்சங்க. லக்னாதிபதி அமாவாசை சந்திரனோட பெக்குலியர் ஜாதகம் தான். லக்னாதிபதி சூரியன், அதை சந்திரன் கிட்டத்தட்ட அமாவாசையை நெருங்கி விட்டார்னா அடுத்த நாள் அமாவாசை. நம்முடைய சுபத்துவ பாவத்துவ சுற்றுமோடு கோட்பாட்டின் அடிப்படையில் ஒரு ஜாதகத்தை இதுக்கெல்லாம் டக்குன்னு பலன் சொல்லி முடிச்சிட்டேன். ஆமாங்க ஐயா. பெரும்பாலும் என்னிடம் ஒரு ஜாதகம் பார்க்க வர்றவங்க பெரும்பாலும் நான் என்ன கேட்குறது, எல்லாம் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்லேயே சொல்லிட்டீங்க, அதுக்கப்புறம் அதை என்ன சொல்கிறது, இப்படி தான் வருவாங்க. இதுவும் ஒரு சுய தம்பட்டமாக தெரியும், அதனால் வேண்டாம். இந்த ஜாதகர் 15-16 வயசு தான். ஜோதிட விதிப்படி கடக லக்னத்திற்கு சனி புதன்
கேது, சனி புதன் கேது சுக்கிர திசைகள் ஆகாத திசைகள். ஏன்னா கடகலக்கணத்திற்கு பெரிய எதிரி சனி திசை. இந்த திசை எல்லாமே கடுமையான எதிர்ப்பு அமைப்புகளை கொடுக்கும். அந்த ஜாதகர் தேர மாட்டார் என்பது விதி. ஆனால் விதிக்குள் விதிவிலக்கை அடக்கிய சாஸ்திரம் தான் அந்த சாஸ்திரம். இந்த இடத்துல பாருங்கள், இப்போ வரைக்கும் சனி தசை அவருக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. 2027 முடிய போது சனி 3ஆம் இடத்தில் இருக்கிறார். சனிக்கு எந்த விதமான பாபத்துவமும் இல்லை. பேசிக்காக முதல்ல ஜாதகத்தை பார்த்தா லக்னாதிபதி அவுட்டு, சனியோடைய பார்வையில் இருக்கிறார். என்ன அவுட்டு? அமாவாசை சந்திரன், நீச்ச சந்திரன். ஆனால் இதில் ஒரே ஒரு ஆறுதல், திக்பலத்திற்கு அருகே இருக்கக்கூடிய சந்திரன் ஸ்தான பலத்தையும் திக்பலத்தையும் திருப்பலத்தையும் முழுக்க கால அயன சேஷ்ட பலங்கள் என்று சொல்லப்படக்கூடிய, ஆனால் ஜோதிடத்தில் நட்சத்திரங்களை குப்பைன்னு சொல்கிறேன்ல, இந்த ஷட்பல அடுக்குகளெல்லாம் கண்டுபிடிச்சவர் கடவுள், மனுஷன் கிடையாது, கடவுளோட மேலானவர், யாரோ ஒரு மகானுபாவன். அந்த மகானுபாவன் போட்ட மேடையில் தான் இன்றைக்கு நம்ம கத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஷட்பல அடுக்குகளில் திக்பலத்தை கண்டுபிடித்தவர்கள், இந்த உச்சம் நீச்சம் ஆட்சி போன்ற அமைப்புகளை கண்டுபிடித்தவர்கள் எல்லாம் உண்மையிலேயே தெய்வ பிறவிகள். நேரடியாக தெய்வம் அவங்ககிட்ட நெருங்கி இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கணும். சரி, இந்த இடத்துல சந்திரன் நீச்சமாக இருக்கிறார், ஆயினும் திக்பலத்திற்கு சற்று அருகே இருக்கிறார். அப்போ தான் திக்பலத்தை விட்டு விலகி இருக்கிறார். கடுமையான அமைப்புகள் இருக்கிறார். என்ன, நீச்சமாக இருக்கிறார், பாபத்துவமாக இருக்கிறார், சனியின் பார்வையில் இருக்கிறார், செவ்வாயின் வீட்டில் இருக்கிறார். ஒரே நேரத்தில் சனி செவ்வாயுடைய தொடர்புகளை பெற்றிருக்கின்ற எந்த கிரகமும் நல்லபடியாக வேலை செய்யாது அப்படின்றதான் நம்முடைய சுபத்துவ பாபத்துவ கோட்பாட்டின் அடிப்படையில் முழுமையாக சொல்ல வேண்டிய அமைப்பு. அது முழுமையான பாபத்துவம். அப்படி பாபத்துவமாக இருக்கும் பொழுது அவருக்கு ஏதாவது ஒரு வகையில் சுபத்துவ தன்மைகள் கண்டிப்பாக இருக்க வேண்டும். இந்த இடத்துல அது அப்படியே இல்லவே இல்லை. அப்போ சந்திரன், சூரியன், இந்த ஜாதகத்தின் யோகர்கள் என்று சொல்லப்படக்கூடிய சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு 3 பேருமே அவுட். 4 பேருமே சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு. எப்படிங்க அவுட்டு? சூரியன் நீச்சனோடு இருக்கிறார், திக்பலத்தை மிக இழந்த நிலையில் இருக்கிறார். சந்திரன் அமாவாசை அமைப்பில் இருக்கிறார், நீச்சனாகவும் இருக்கிறார், கொஞ்சம் திக்பலத்திற்கு பக்கத்தில் இருக்கிறார். ஒன்றை இழந்திருந்தாலும் ஒன்றில் இருக்கிறார். சூரியனும் சந்திரனும் அவுட்டு. செவ்வாய் 6ஆம் இடத்தில் மறைந்திருக்கு. இந்த சூரிய சந்திரர்களை சனி பார்க்கிறார். சூரியனும் சந்திரனும் தான் கடக லக்னத்திற்கு உயிர் கிரகங்கள். சந்திரன் லக்னாதிபதி, சூரியன் தனாதிபதி. செவ்வாய் 6இல் மறைந்திருக்கிறார், யோகாதிபதி. 6ல் மறையக்கூடாது. ராகு அவரோடு இணைந்திருக்கிறார். அதாவது செவ்வாயும் ராகுவும், ராகுவால் செவ்வாய் கடுமையான பாவத்துவம். 2 பேருக்கும் பாருங்கள், ராகுவுக்கும் செவ்வாய்க்கும் 6 டிகிரி அமைப்பு, சுத்தம் அவுட்டு. அதற்கடுத்து குரு. குரு பெரிய அளவில் இல்லைன்னா கூட இதில் 8ல் போய் மறைஞ்சிட்டார். நம்முடைய 8-12 சுபத்துவ விதி இங்கே இருக்கிறது. சந்திர கேந்திரத்தில் இருக்கிறார் குரு அப்படின்னு வச்சுக்கலாம். ஆக இந்த ஜாதகத்தின் மிக முக்கிய தூண்களான பிள்ளர்களான சூரிய, சந்திர, செவ்வாய், குரு 4 கெட்டு போனாங்க. ஆனால் அந்த ஜாதகர் நல்லா இருப்பார். ஜோதிடத்தின் மிகப்பெரிய சூட்சுமம். இந்த குழந்தை, இந்த 16 வயசு பையன் அவர் அருமையாக இருப்பார், நல்லா இருப்பார். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. எப்படிங்க ஐயா? இந்த சூரிய, சந்திர, செவ்வாய், குரு இந்த 4 பேருடைய தசைகள் மட்டும் இவருக்கு வந்திருக்குமாயின், இப்போது நடந்து கொண்டிருக்குமாயின், இவர் இயங்க இயலாதவராக இருப்பார், அதிர்ஷ்டம் இல்லாதவராக இருப்பார், எதுவுமே இல்லாதவராக இருப்பார். ஆனால் இவருக்கு அப்படிலாம் இல்லைங்க. 16 வருஷமாக இவருக்கு சனி தசை நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த சனியை பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல நட்பு வீட்டில் இருக்கிறாருங்க. இந்த 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த நட்பு வீட்டு அமைப்பில் 8க்கு 8ல் மறைந்து 7க்கு அமைப்பில் அருமையாக இருக்கிறார். 8க்கு 8ல் மறைந்து கெட்ட பாவகமான 8க்கு 8ல் மறைந்து நல்ல பாவகமான 7க்கு கோணத்தில் இருப்பதால் இந்த பையனுக்கு சனி தசையின் அமைப்பின் அடிப்படையில் ஏதோ ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. அதுக்காக பெருசாக ஆகாவான்னு சொல்ல மாட்டேனா. ஏன்னா லக்னாதிபதி வலுவிழந்தாலே ஒரு லிமிட்டேஷன். லக்னாதிபதி வலுவிழந்தால் ஒரு நிலையில் இப்படித்தான் இருக்கும் என்கின்ற மாதிரியான அமைப்புகள் வந்துடும். லக்னாதிபதி வலுவிழந்தாலே இவ்வளவு தாங்க, இதுக்கு மேலே உங்களுக்கு கிடையாதுங்கன்னு வந்துடும். அதே நேரத்தில் சுமாரான படிப்பு இருக்கும். ஏன்னா 4ஆம் இடம் வலுத்து இருக்கிறது. 16 வயசு வரைக்கும் தேவை என்ன? கல்வி. புதனுக்கு சனி பார்வை இல்லை, ஆனால் செவ்வாய் ராகு இணைவு இருக்கிறது. குருவின் வீட்டில் இருக்கிறார். கல்வியை குறிக்கக்கூடிய காரக கிரகம் வலுவிழந்தாலும் கூட கல்வியை குறிக்கக்கூடிய பாவகமான சுக்கிரன் அந்த இடத்திலேயே திக்பலமாக குருவின் பார்வையில் இருக்கின்ற காரணத்தினால் இவருக்கு சுமாரான படிப்பு உண்டு. சுமாரான படிப்புனா என்னங்க? ஒரு 60 மார்க் 70 மார்க் வாங்குவார். எல்லாருமே 100க்கு 100 வாங்கிறது இல்லைங்க. 60-70 மார்க் வாங்கியிருக்கக்கூடிய அமைப்புகள்
பெரிய அளவில் நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்புகள். ஆக இந்த இடத்துல ஒரு சுமாரான கல்வியை அடைந்து படித்து புதன் தசை 34 வயசு வரைக்கும் நடக்கும். அது ஒரு 16, 17, இது ஒரு 17, 34 வயது வரைக்குமே ஓரளவிற்கு மத்தியமமான ஒரு வேலை போன்ற அமைப்புகளோடு அங்கே வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற பாவக சுபத்துவத்தின் காரணிக்கு அடிப்படையில் சேலம் மாவட்டத்தில் இல்லாமல் 18 வயசுக்கு பிறகு புதன் தசை 12ஆம் இடத்தை இயக்க போகின்ற காரணத்தினால் ஆமாங்க இப்போ அடுத்த வருஷம் இங்கே சேர்க்கணும் அப்படிங்க அங்கே சேர்க்கணும்னு சொன்னாங்க. ஓரளவிற்கு சூரியன் புதன் புதனுடைய சம்பந்தப்பட்ட வேலைகள் தான் பெரும்பாலும் இருக்கும். இந்த ஜாதகத்தின் அடிப்படையில் 2ஆம் நிலை சுபத்துவம் முதல் நிலை சுபத்துவம்னு சொல்லுவேன். அந்த 2ஆம் நிலை சுபத்துவ அமைப்புகளில் புதனுடைய கம்யூனிகேஷன் தொடர்பான படிப்புகள், சிஸ்டத்தில் கூட பெரிய பிரில்லியன்ட்னால் நான் சொல்ல மாட்டேன், கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட படிப்புகள் அதில் தான் அவர் ஆர்வமாகவும் இருக்கிறாரு. வெளி மாநிலம் வெளிநாடு போன்ற இடங்களில் 34 வயதிற்கு பிறகு கேது திசையில் ஓரளவிற்கு நன்றாக இருந்து 41 வயதிற்கு பிறகு ஆரம்பிக்கக்கூடிய சுக்கிர தசை 4ஆம் அமைப்பில் இருப்பதால் அந்த 41 வயதிற்கு பிறகு ஒரு 20 வருஷம் இந்த சுக்கிர தசை யோகத்தை செஞ்சு மறுபடியும் சூரிய தசை 60 வயதிற்கு பிறகு வரும்போது கொஞ்சம் ஒரு மாதிரியாக நெகட்டிவ்களை அனுபவிக்கக்கூடிய ஜாதகம். அதாவது வரவேண்டிய யோக தசைகள் சூரிய சந்திர செவ்வாய் குரு தசைகள். ஆனால் அந்த தசைகள் வந்திருக்குமாயின் இவருக்கு படிக்கிறதுக்கு கூட முடியாமல் போயிருக்கும். அதாவது யோக தசைகளாக இருந்தாலும் அது நல்ல பலன்களை செய்திருக்காது என்பதற்கான ஒரு உதாரண ஜாதகம் 15-16 வயசு பையன் ஜாதகம். கொஞ்சம் புரியுதா பாருங்க, அப்படியே கொஞ்சம் குழப்பம். சனி புத தசாபுக்திகளே ஆதாரமானவை. அந்த தசாபுக்தி கொடுக்கக்கூடிய நன்மை தீமைகளை அனுபவிக்கக்கூடிய அளவிற்கு லக்னம் லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும் என்பது பேசிக்கான ஒரு அமைப்பு. கெட்டவர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் நல்ல இடத்தில் ஓரளவிற்கு தீங்கு செய்ய முடியாத பாவத்துவம் இல்லாத அமைப்புகளில் இருப்பதால் புதன் ராகுவோடு சேர்ந்திருக்கிறாருங்க. ஆமாங்க, இருந்தாலும் குரு வீட்டில் இருக்கிறார். 3ஆம் இடத்தோடு 12ஆம் இடத்தோடு கேந்திர அமைப்புகளில் 6ஆம் இடத்தில் அவர் இருந்தாலும் கூட புதனுடைய காரக வீடான சுக்கிரன் வலுத்திருப்பது ஓரளவிற்கு நல்ல கல்வியை இந்த குழந்தைக்கு, இந்த சிறுவனுக்கு, 17 வயது சிறுவனுக்கு கண்டிப்பாக தந்தே தீரும். இவருடைய வாழ்க்கை உண்மையிலே ஒரு 60 வயசு வரைக்கும் நல்லா தான் இருக்கும். 40 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் சுக்கிரனுடைய அமைப்புகளை வீடு வாகனம் என்று இவர் அனுபவித்தே தீருவார் என்பதுதான் உண்மை. ஆக யோகர்கள் செயல்படாமல் போவது, அவயோகர்கள் செயல்பட்டு ஒரு நிலையில காப்பாற்றுவது என்பது இந்த ஜாதகத்திற்கு அப்படியே பொருந்துங்க. இது குழந்தை ஜாதகம். எதிர்காலத்தில் எப்படி நீ சொல்கிற மாதிரி தான் புதன் நடந்துருமா? ஏற்கனவே சனி அப்படி தான் நடந்தது. அவங்க பேரண்ட்ஸ் இது பண்ணிட்டாங்க. சுமாராக தாங்க படிப்பார்னு எடுத்தடுப்பில் சொன்னேன். ஆமாங்கய்யா, ஒரு ஆவரேஜாக இருக்கிறாரு, ஒரு 50 மார்க் 60 மார்க் எடுக்கிறாரு, அது கண்டினியூ ஆகுங்கன்னு சொன்னேன். 17 வயது வரைக்கும் என்ன நடந்ததுன்னு தெரியும். 17 வயதுக்கு மேலே 34 வயதுக்கு அப்புறம் இனிமேல் என்ன தெரிஞ்சாத்தானே அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இப்போது 10 வருடம் நன்றாக இருந்து பிறகு 5 வருடம் நன்றாக இல்லாமல் போய் மறுபடியும் 10 வருடம் சரிந்து இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரக்கூடிய இன்னொரு ஜாதகம். இந்த ஜாதகத்திலையும் பாஸ்ட் நான் சொன்ன மாதிரி தான். அதாவது நடந்தது உங்களுக்கு தெரியும், நடப்பது ஜோதிடத்திற்கு தெரியும். அதுதானே உண்மை. இப்போது திரையில் ஒரு ஜாதகம் வருகிறது. இது ஆன்லைன் வகுப்பில் லேசாக டச் பண்ணி விட்டுட்டேன். ஆனால் இது பொது வீடியோவாக போட்டு எல்லாருக்கும் புரிய வைக்கணும் அப்படின்னு தான் இருந்தேன். இந்த ஜாதகர் கிட்டத்தட்ட 33 வயசு ஆயிடுச்சு. ப்ரெடிக்ஷன் சொல்லும் போது ஒன்றுமே அவர் பேசலை. ராகுதசை சூரிய புக்தியில் இது நடந்தது, ராகுதசை சந்திர புக்தியில் இது நடந்தது, ராகுதசை செவ்வாய் புக்தியில் இது நடந்ததுன்னு ஏதோ ஒரு நல்ல வார்த்தை சொன்னார். ஐயா புட்டு வைக்கிறீங்க, நான் ஒன்றும் குறுக்க பேசுகிற மாதிரி ஐடியா இல்லைங்க என்னார். குறுக்க பேசுகிற மாதிரி ஐடியா இல்லைங்கன்னார். ஏன்னா நடந்துருச்சு. நடந்ததை நீங்கள் ஜோதிடத்தில் சரியாக சொல்ல முடிந்தால் நீங்கள் சொல்லக்கூடிய எதிர்காலம் உண்மையிலேயே கரெக்டாக இருக்கும். இதோ திரையில் ஜாதகம் வருகிறது. 20/11/1993 8:54 PM. இவர் கோயம்புத்தூரில் பிறந்தவர். திரையில் ஜாதகம் வந்துருச்சு. மிதுன லக்னம். இவருக்கும் ஜோசியம் வரும். ஜோசியத்தில் அடிக்டாக இருப்பார். மிதுன லக்னம். 5இல் புதன் சுக்கிரன் குரு, 6இல் சூரியன் செவ்வாய் ராகு, 8இல் சந்திரன், 9இல் சனி, 12இல் கேது. பிறக்கும்போது செவ்வாய் திசையில் 3 வருஷம் 8 மாதம் 25 நாட்கள் மீதம் இருந்த நிலைமையில இப்போது இந்த ஜாதகருக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், குரு தசையில் சுக்கிர புக்தி 27/2/2026. இப்போ சூரிய புக்தி ஆரம்பிச்சிருச்சு. போன பிப்ரவரியிலேருந்து குரு தசையில் சூரிய புக்தி ஆரம்பிச்சிருச்சு. ஒரு தொழிலை பற்றி கேட்க ஆரம்பித்தார். எதுவும் வேலைக்கு ஆகாது, ஒழுங்காக இருங்கன்னு. ஒழுங்காக இருங்க, ஒன்றும் நடக்காது 2032-31 வரைக்கும். 6 வருஷம் எதையும் பண்ணாமல் இருக்கிறத மட்டும் பார்த்துக்கிட்டு இருங்க, வேலைக்கு மட்டும் போங்கன்னு. சரி, இன்பமும் துன்பமும் எப்போது மாறி மாறி வரும்? ஜாதகம் திரையில் தெரியுது.
நான் எடுத்தவொடனே கேட்டேன், ராகுதசை சூரிய புக்தியில் அப்பாவுக்கு ஏதாவது பிரச்சனை? அப்பாவே எல்லாம் போயிருப்பார். ஆமாங்க ஐயா, அப்பா இறந்துட்டார். ராகுதசை சூரிய புக்தியில் அம்மா இருந்திருப்பாங்களே என்ன? ஒன்றுமே பேசல. ஆமாங்க ஐயா, ராகுதசை ஒரு குறிப்பிட்ட மாற்ற சொன்னார். ராகுதசை சூரிய புக்தியில் அடுத்தடுத்து அப்படியே அம்மா இறந்துட்டாங்க. அண்ணனுக்கு கொஞ்சம் புலம்புனேன். ஏன்னா செவ்வாய் வந்து 6லே தானே இருக்கிறாரு, 11ஆம் இடம் கூடுதல் சுகத்துவமாக இருக்கிறது. அண்ணனால் ஏதாவது சங்கடங்கள் சூரிய புக்தியில் செவ்வாய் புக்தியில் ராகுதசையில் வந்ததான்னு கேட்டேன். இல்லைங்க, செவ்வாய் புக்தியில் அண்ணன் ஃபாரின் போயிட்டார். ஃபாரின் போயிட்டாருனாலே அவர் போயிட்டதுக்கு சம்மந்தேன். அண்ணனுக்கு நமக்கு அவங்களுக்கு ஒன்றும் டச் இல்லை. ஏன்னா செவ்வாய் ராகு சேர்ந்து பாபத்துவமாக இருந்தாலே அண்ணராக அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்க. ஒரே அண்ணன் தாங்க, நான் மட்டும். அப்பா அம்மா இல்லை. செவ்வாய் பக்தியில் அண்ணன் ஃபாரின் போயிட்டார். இன்ன வரைக்கும் அவர் இல்லைங்க, டச்சில் இல்லைங்க. ஏதோ பேசுவார் கொள்வார், அவ்வளோதானே தவிர அப்படிலாம் ஒன்றும் இது கிடையாதுங்க. அவர் அங்கேயே செட்டில் ஆகிட்டாருங்க. நான் இங்கே இது பண்ணி உழந்துக்கிட்டு இருக்கிறேங்க. ஆனால் குருதசை அவருக்கு சூப்பர். குருதசையில் ராகு. இந்த ஜாதகம் அன்பு மாணவர்கள் மற்றும் அன்பு ஃபாலோவர்கள் ஒரு வித்தியாசமான பெக்கூலியரான ஜாதகம். ஒரு மனிதனுக்கு எப்போது இன்பம் வரும், எப்போது கஷ்டம் வரும். இன்பம் வந்தாலும் அப்படியே தலை கீழே அப்படியே சந்தோஷம், கஷ்டம் வந்தால் பிளாட்பாரம், அது மாதிரியான ஜாதகம் அது. எப்பொழுதெல்லாம் சூரிய சந்திர செவ்வாய் ராகு புக்திகள் வருகிறதோ அப்போதெல்லாம் அவர் அப்படியே தரையோட தரையாயிடுவார். திருப்பி அப்படியே அந்த தசாபுக்தி அந்த புக்திகள் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் வரதில்ல, மறுபடியும் கோடீஸ்வரன் குபேரனா இருப்பார். இப்போ பார்க்கும்போது இவன் நல்லா இருந்தானையா, என்னையா அன்னைக்கு இப்படி போறாரு, அன்னைக்கு பார்த்தா BMW போனார், பென்ஸில் போறாரு, இப்போ பண்ணால் பைக்கில் போறாரு இப்படின்னு சில பேரை கேட்போம்ல, அதற்கான ஜாதகம் இது. பாருங்க, சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு நால்வரும் கடுமையான பாவத்துவம். லக்னாதிபதி கடும் சுபத்துவம். லக்னாதிபதி நன்றாக இருக்கிறார், 5ஆம் அதிபதி நன்றாக இருக்கிறார், 9ஆம் அதிபதி நன்றாக இருக்கிறார். ராகுதசையில் சூரிய புக்தியிலிருந்தே இவருக்கு பெரிய நெகட்டிவ்கள் 2012 ஆரம்பிச்சிருச்சு. ராகுதசை சூரிய புக்தியில் அப்பா இறந்துட்டார். இவர் அடகு கடை வச்சிருந்திருக்கிறாரு, அதுவும் போச்சு. அடகு கடையும் அப்புறம் இன்னொரு தொழிலும் ஒரு இது சம்பந்தப்பட்ட தொழில்னு சொன்னார். அடகு கடை, அதாவது அடகு தொழில் பார்த்து அதுவும் சரியாக வராதுங்கன்னு சொன்னேன். அடகு தொழில் பார்த்து சரியாக வரல. ராகுதசையில் சூரிய புக்தியில் அம்மா இறந்துட்டாங்க, அப்பா இறந்துட்டாங்க. சந்திர புக்தியில் அம்மா இறந்துட்டார். செவ்வாய் புக்தியில் அண்ணன் ஃபாரின் போனவர் இன்றைக்கி வரல, அவர் டச்சில் இருக்கிறார். ஆனால் அவர் நல்லது கெட்டதுகள் எதுவுமே பார்க்குறதில்ல. சனிதசை ஆரம்பத்தில் அடகு தொழில், ரியல் எஸ்டேட்டு. இப்போ சனிதசை ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நல்லா இருக்கிறாரு. டக்குன்னு இப்போ இந்த ஒரு மாதத்தில் அவருக்கு பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதுக்கு வந்துட்டார். ஒரு மாதத்தில் பிப்ரவரியில் அவருக்கு சில சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. சனிதசை ஆரம்பத்திலிருந்து இப்போ சாஃப்ட்வேரில் இருக்கிறாரு. அடகு கடை எடுத்து வைத்திருந்து அதுவும் வந்து பார்ட்னர்களால் ஏமாற்றப்பட்டது. ஏன்னா ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு இருக்கிறார். அடகு கடை வச்சிருந்து, ரியல் எஸ்டேட் வச்சிருந்து எல்லாமே சரியாக இல்லைங்க. இப்போ என்ன பண்ணலான்னு வந்தார். கம்முன்னு ஏரியான்னு சொன்னேன். நல்லா பார்த்துக்கங்க. ராகுதசை சூரிய புக்தி 2012 தந்தை மரணம். ராகுதசை சந்திர புக்தி 2013 அம்மா மரணம். ராகுதசை செவ்வாய் புக்தி 2 பேருமே இருந்தவொடனே 2015 அண்ணன் வந்து ஃபாரின் போயிட்டார். ராகுதசையில் இப்படி சூரிய சந்திர செவ்வாய் புக்திகள் சோதனைகளை கொடுக்கும் பொழுது இவருக்கு குருதசையில் இப்போ சூரிய புக்தி ஆரம்பிச்சிருச்சு. பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதியிலிருந்து சூரிய புக்தி ஆரம்பிச்சிருச்சு. இந்த பிப்ரவரி மாதத்திலிருந்தே கடந்த ஒரு மாத காலமாக சற்று கலக்கமான ஒரு சூழ்நிலைகள் வந்துருச்சு. ஏன் ராகுதசை இவருக்கு பிரச்சனைகளை கொடுத்ததுன்றதையும் இப்போ தான் நான் சொன்னேன். ஏன்னா ராகுவே 6ஆம் இடத்தில் இருக்கிறார். ராகுவோடு சூரியன் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். ராகுவோடு சந்திரன் 8ஆம் இடத்தில் இருக்கிறார். ராகுவோடு செவ்வாய் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். பொதுவாகவே வேதிக் அஸ்ட்ராலஜியில் பாவத்துவமான அமைப்புகளில் 6, 8, 12ன்னு வந்துட்டாலே அந்த இடத்துல உயிர்காரகத்துவங்கள் முதல்ல உயிர்காரகத்துவங்கள் எல்லாமே பாதிக்கப்படும். ஆக ராகுதசையில் சூரிய சந்திர செவ்வாய் உயிர்காரகத்துவங்கள் முழுக்க போயிடுச்சு. அப்போ குருதசையில் இப்போ சூரிய புக்தி ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த குருதசையில் சூரிய புக்தி, சந்திர புக்தி, செவ்வாய் புக்தி என்ன செய்யும்? மறுபடியும் தொழில் முடக்கத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அடுத்து வரக்கூடிய சனிதசையில் 10 வருஷம் கழிச்சும் இதே தான். சனிதசை ஆரம்பித்தோன்னா ஓகோன்னு இருக்கும். குருதசையில் இப்போ ராகு புக்தி வரைக்குமே கண்டிப்பாக அடிபடுவார். குருதசையில் சூரிய சந்திர செவ்வாய் ராகு புக்திகள் இறுதி புக்திகள். கிட்டத்தட்ட 2031 வரைக்குமே இவர் தொழிலே பண்ணக்கூடாது. சூரிய சந்திர செவ்வாய் புக்திகளில் வேலைக்கு போகிறது தான் நல்லது, அல்லது இருப்பதை அப்படியே தக்க வைத்துக் கொள்வது நல்லது. இருப்பதை தக்க வச்சுக்கிறது. தெர் இஸ் நோ சஜெக்ஷன் இன் அஸ்ட்ராலஜி, ஒன்லி ப்ரெடிக்ஷன். இருப்பதை கூட தக்க வைக்க முடியாத அளவிற்கு சில சோதனைகள் கண்டிப்பாக இருக்கும். ஆக இவருக்கு எந்த சூழ்நிலையிலையும் சனிதசையில் எதிர்காலத்தில் 10 வருஷம் கழிச்சு வரும். சனிதசையில் சூரிய சந்திர செவ்வாய் புக்திகள் 2031க்கு பிறகு வரும் இல்லையா?
அந்த புக்திகளும் நல்லா இருக்காது. இந்த சூரிய சந்திர செவ்வாய் புக்திகள் வரும் பொழுது, ராகு புக்திகள் வரும் பொழுது, ஏன்னா அடுத்தடுத்து வருது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புக்தி நல்லா இருக்கும், அடுத்த புக்தி கெட்டதாக இருக்கும், அப்புறம் நல்லா இருக்கும், 2 வருஷம் 1 வருஷம் இப்படியே சமாளிச்சுக்குவாங்க. இவருக்கு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடியதில் நீண்ட தசா புக்திகள். ராகுல சூரிய சந்திர செவ்வாய் புக்திகள் 3-3.5 வருஷம் வரும். குருவில் சூரிய சந்திர செவ்வாய் புக்திகள், ராகு புக்திகள் ராகுவோட சேர்த்து கிட்டத்தட்ட 5 வருஷம் 6 வருஷம் வந்துடும். சனியிலையும் 6 வருஷம் வரும். ஆக அந்தந்த காலகட்டங்களில் எப்பொழுது சூரிய சந்திர செவ்வாய் ராகு புக்திகள் வந்தாலும், ஏன் எல்லாரும் செவ்வாய் சனியோட 6-8 தொடர்பில் இருக்கிறாங்க. குருவில் கூட சூரியனை பாருங்க, சனி பார்க்கிறார், சந்திரன் அப்படியே 8ஆம் இடத்தில் மறைந்திருக்கிறார், செவ்வாய் ராகுவை சனி பார்க்கிறார், அட்டமாதிபதியாக பார்க்கிறார். ஆகவே இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரக்கூடிய அமைப்புகள், இந்த மாதிரியான தசாபுக்தி அமைப்புகளில் எந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் அது நடக்கும். வயதிற்கேற்றார் போல நடக்கும். இப்போ குருதசை அவருக்கு ஒரு பேஸை கொடுத்துருக்கு, ஒரு தொழில் அமைப்புகள் ஒரு பேஸை கொடுத்துருக்கு. இந்த பேஸ் அமைப்புகளில் லக்னாதிபதி வலுவாக இருக்கிறதுனால அப்படியே ரோட்டுக்கு வரவிடாம வருமானம் சம்பாதிக்க முடியாமல் செய்யக்கூடிய சில தன்மைகளை கண்டிப்பாக இந்த சூரிய சந்திர செவ்வாய் ராகு புக்திகள் வாழ்நாள் முழுக்க அந்தந்த வயதிற்கேற்றார் போல செய்யும் அப்படிங்கிறதாங்க உண்மை. எதுவுமே செய்யாதீங்க, இருக்கிறத வச்சு அப்படியே ஓட்டிக்கிட்டு இருங்க. ஒன்றும் இப்போதைக்கு நடக்காது. திருப்பி சனி தசை வரும்போது மறுபடியும் பெரிய அளவில் சனி கூடுதல் சுபத்துவமாக இருக்கிறார். சனியும் புதனும் உண்மையிலே சொல்லப்போனால் புதன் தான் அதீத சுபத்துவம். இந்த புதனுடைய தொழில்கள்லேயே இன்னும் ஒரு 5 வருஷத்திற்கு பிறகு சனி தசையில் பெரிய அளவில் இவர் கொஞ்சம் பணக்காரர் ஆவாரா, பெரிய பணக்காரர் ஆவார். இப்போ இல்லை, இந்த 5 வருஷம் கடுமையான நெகட்டிவை கொடுக்கும். 2031 வரைக்கும் குருதசை முடிகிற வரைக்கும். ஆனால் உருட்டல் பிரட்டல்லையே வைக்கும். அதாவது ஏதாவது ஒரு வகையில் ஒரு டச் அறிமுகங்கள் இந்த மாதிரியான அமைப்புகளே வைக்கும். சனி தசை பாக்கியாதிபதி தசை, குருவின் பார்வையில் இருக்கிறார். டக்குன்னு அப்படியே சனி தசையிலேருந்து பெரிய முன்னேற்றங்கள். குருவின் 8 டிகிரி பார்வையில் இருக்கிறார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சனியும் சந்திரனும் அப்படியே ஒன்றா சேர்ந்திருப்பாங்க. சந்திரன் 29 டிகிரி, சனி 0 டிகிரி. தனித்தனியாக இருப்பதை போல தோன்றினாலும் கூட அம்மா ஏன் இறந்தாங்கன்னா சனி சந்திரன் ஒரே டிகிரியில் இருக்கிறனால தான். ஜாதகங்களில் டிகிரி அமைப்புகளை மிக முக்கியமாக பார்க்க வேண்டும். சந்திரன் இங்கே 29 டிகிரி, சனி அங்கே 0 டிகிரி. வளர்பிறை சந்திரனோடு சனி சேர்ந்து குருவின் 8 டிகிரி பார்வையில் இருக்கிறார். ஆனால் சந்திரன் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார். அதனால தான் ராகதிசையில் செவ்வாய் பக்தியில் அம்மா இறந்தாங்களான்னு கேட்டேன். முதல்ல அப்பா அம்மா 2 பேரும் கேட்டேன். அவராக தான் செவ்வாய் பக்தியில் கூட அவன் அண்ணன் போயிட்டார் குருஜி, இங்கே அதுக்கடுத்து டச்சே இல்லை, பேசுகிறாரு இருக்கிறாரு, ஆனால் நம்மளை பற்றி ஒன்றும் கண்டுக்கலை அப்படின்னு சொன்னார். ஆக இது வரைக்கும் வாழ்க்கையில் எந்த அமைப்புகளையும் அனுபவிக்காத ஜாதகம். இதில் என்ன ஒன்றுன்னா, இதே மாதிரியாக அடுத்து 12 லக்னங்களுக்கு, மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 லக்னங்களுக்கு இன்பமும் துன்பமும் எப்போது மாறி மாறி வரும் என்கின்ற தலைப்பில் அடுத்தடுத்து வாரத்திற்கு ஒரு 2 வீடியோ பொது வீடியோவாக போடுகிறேன். வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.